developers. Yes, exactly, developers. Yes, correct. எல்லாருமே ஆன்சர் கொடுக்க ட்ரை பண்ணு. இதுக்கு அப்புறமேட்டு உன்னோட கோர் டொமைனுக்கு நீ வந்துட்ட. புரியுதா? உன்னோட கோர் டொமைன்ல நீ ஒர்க் பண்ண போற. So try to provide an answer from your end. Okay. So now actually I told you last time itself you need to go to your Eclipse marketplace, whereas what you should do, what I told you yesterday, TestNG. yes, we need to search that place in the marketplace as a TestNG, so that we need to install the plugins in that Eclipse tool. That's what we told yesterday, right? How many of you done till now? யார் யாரெல்லாம் பண்ணிருக்கீங்க அவங்க மட்டும் ரைஸ் பண்ண வேண்டாம். Okay, good, good. இரண்டே நபர்களா? 3, அப்புறம் 4, அப்புறம் 5. ஒன்னொன்னா கேட்டா ஒன்னொன்னா வருவீங்க போலியா? அப்புறம் அப்படின்னு 6. சரிதா? ரைட். Anyhow, today I am going to commence this topic, right? So make sure you have installed this plugin in your place. Okay. So first thing you need to install this plugin. While you do so, it will ask you a pop-up with the 2 things. One with the Maven integration, another one is a TestNG plugin. Both you will check it and make it install. So இப்போ நீங்க 5 பேர் கை தூக்குறீங்களே, அரவிந்த் சார் உங்களுக்கு எவ்வளவு டைம் ஆச்சு முடிக்கிறதுக்கு? Sir, 10 to 15 minutes, sir. Okay, then your laptop is fine enough to do so. நிவேதா மேம் உங்களுக்கு? எனக்கு 10 minutes. உங்க லேப்டாப் அந்த அளவுக்குலாம் வர்த் கிடையாது. சரிதான், ரைட். Fine, whatsoever. So if you have a good internet connectivity and a good system requirement, that can be done within 10 to 15 minutes, or else it may take 20 to 25 minutes also. Okay, then now I am going to do one class. Okay, so இந்த கிளாஸுக்கு நான் வந்து பேக்கேஜ் பேர் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா org.project.testengine வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ கிளாஸ் பேர் என்ன வைக்கலாம்? நீங்களே என்ன சஜஷன் கொடுங்க பார்க்கலாம். இருங்க, இந்த வாட்டி யாரை கேட்குறேன் அப்படின்னா, யாரு வெங்கட் சார் நீங்களே சொல்லுங்க, என்ன கிளாஸ் பேர் வைக்கலாம்? என்ஜி டெஸ்ட்னு வச்சிருங்க சார். என்ஜி டெஸ்ட் வேற லெவலில் யோசிக்கிறப்பா இந்த பையன். சரி, ஓகே, உனக்காக நான் என்ஜி டெஸ்ட்னு வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நீ தெளிவாக பதில் சொல்ற. ஓகே, ரைட், ஃபைன், பாராட்டுறேன் உங்களுடைய தன்னம்பிக்கை. ரைட். ஸோ வாட் வி ரெக்வயர்ட் டு ரன் திஸ் கிளாஸ்? டெஸ்ட் தேவையா? ஓகே, ரைட். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் நம்மளுக்கு தேவை. இப்போ இந்த POM.xml என்னென்ன டிபெண்டன்சிஸ்லாம் நம்ம வச்சிருக்கோம்? இது எதுக்கு யூஸ் பண்றோம்? Why we are using this dependency? ஏற்கனவே நீங்க படிச்ச கான்செப்ட் தான். ஒழுங்கு மாதிரியா சொல்ற, இல்லைன்னு வச்சுக்க பிச்சு போடுவேன். சொல்லு. செலினியம் சர்வர் அப்படின்றது எதுக்காக நம்ம இந்த டிபெண்டன்சி வச்சிருக்கோம்? முத்துராணி மேம், ஆர் யூ தேர்? நோ, வெளியே போயிட்டாங்களா? ஓகே, ரைட். Tejaswini ma'am, are you there? Snega ma'am, are you there? Yes. So Selenium server அப்படின்றதோட டிபெண்டன்சி எதுக்குமா நம்ம வச்சிருக்கோம்? ஆட்டோமேட் பண்றதுக்கு சார். ஆட்டோமேட் பண்றதுக்கு மெயினா நம்மளுக்கு வெப் டிரைவர் ஆக்சஸ் கிடைக்கிறதுக்காக அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். டிரைவரை வச்சு எதெல்லாம் யூஸ் பண்றோமோ அது எல்லாத்தையுமே இதை வச்சு தான் யூஸ் பண்றோம், வெப் எலிமெண்ட் அண்ட் வெப் டிரைவருக்காக. நெக்ஸ்ட் காமன்ஸ் ஐஓன்றது ஓகே. காமன்ஸ் ஐஓ அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபைல் யூட்டில்ஸை வச்சு நம்ம காப்பி பண்றதுக்காக. கரெக்ட்டுங்களா? ரைட். இதுவும் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இது எதுக்காக?
ப்ரௌசர் லான்ச்சரை நம்ம லொகேஷன் கொடுத்து பண்ணாம டைரக்டா லான்ச். வெரி குட் வெரி குட் வெரி குட். இது எதுக்காக? எக்ஸல் சார், எக்ஸல். எக்ஸல் ரிலேட்டட்ல ஒர்க் பண்றதுக்கு. ஃபைனலா இது பண்ணுமே எதுக்காக? டு டெஸ்ட் மாடியூல்ஸ். It's a type of a framework done by the developer to test the exact test cases according to our requirement. Okay, these are all the dependencies that we were used so far. In that same, we are going to add one more dependency, which is nothing other than our where we have to go and take the dependencies. எங்க போய் எடுக்கணும்? மேம் அண்ட் ரெபாசிட்டரியில நம்ம போய் எடுக்கணும். கரெக்ட்டுங்களா? ஸோ மேம் அண்ட் ரெபாசிட்டரியில் இப்போ எனக்கு தேவைப்படுற என்ன டாபிக் அப்படின்னா TestNG அப்படிங்கிற எனக்கு ஒரு ரெபாசிட்டரி எனக்கு வேணும். ஏன்னா TestNG-யை நான் வந்து ஜாரா டவுன்லோட் பண்ணா நமக்கு என்னென்ன தேவைப்பட்டதுன்னு சொல்லியிருந்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. TestNG-யை ஜாரா எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன தேவைப்பட்டதுன்னு சொல்லியிருந்தோம். TestNG-யோட எனக்கு வந்து இன்னொரு சப்போர்ட்டிங் ஜார் J கமாண்டர் அப்படின்ற எனக்கு இன்னொரு ஜார் ஃபைல் தேவைப்படுதுன்னு சொன்னோமா. ஸோ அதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம இது எடுக்க போறோம். ஓகேவா? ஸோ இதுல எதை யூஸ் பண்ணுவீங்க? 1 2 3? ஃபர்ஸ்ட் உள்ளது சார். ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் உள்ளதே போகும். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளதுல எக்கச்சக்கமா நிறைய வந்து வெர்ஷன்ஸ் இருக்கு. அதுல எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. சரி ஓகே, நீங்க சொன்ன மாதிரி லேட்டஸ்ட் வெர்ஷனே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன்ல எனக்கு ஜாரா வேணுமா இல்ல டிபெண்டன்சி எடுத்துக்கலாமா? டிபெண்டன்சி. ஓகே ரைட். ஸோ அதனால நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன். என்னோட டூல்ல போயிட்டு சிம்பிளா அந்த டிபெண்டன்சிக்கு அப்புறமேட்டு அதை போய் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டா? பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நான் இதை சேவ் பண்ணேன் அப்படின்னா பில்டிங் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா ஆக ஆரம்பிக்கும். அது 100% முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்னோட டிபெண்டன்சிஸ்க்குள்ள போய் பார்க்கலாம். இருக்கா? ஒண்ணு. இதுக்கு தேவைப்பட்ட சப்போர்ட்டிங் ஜார் என்ன? J கமாண்டர். வந்துச்சு ஆட்டோமேட்டிக்கா இவரு. ஓகே, சோ இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் செப்பரேட்டா நம்ம ஜாரா போடாம நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டிபெண்டன்சியா போட்டு நம்ம ஆட் பண்ணிருந்தோம் அப்படின்னு சொன்னோம். கரெக்டா? சோ இதை நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்ப நம்மளோட டாபிக்ல என்ன அனோட்டேஷன் இருந்தது அப்படின்னா நம்மளால ரன் பண்ண முடியும். @test அப்படின்னு சொன்னது. இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பாருங்க, 2 @test இருக்கு. எதை நான் யூஸ் பண்ண போறேன்? மேல உள்ளதா கீழே உள்ளதா? ஏன் கீழே உள்ளது? ஏன்னா அதான் TestNG-யா? சரி ஓகே ரைட். சோ இந்த அனோட்டேஷன் இருந்தா மட்டும்தான் என்னால இந்த கிளாஸை ரன் பண்ண முடியும். கரெக்டா? ஓகே, எப்பவுமே நம்மளுக்கு தெரியும் ஒரு கிளாஸ் ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவை இருக்கிற மெத்தட் பேர் என்னது? மெயின் மெத்தட். சோ மெயின் மெத்தட் இல்லாம நம்மளால ஒரு கிளாஸ் ரன் பண்ண முடியாது நமக்கு தெரியும். சோ அப்படி இல்லாம நம்மளுக்கு வந்து ஒரு கிளாஸ் ரன் பண்ண வைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படுற அனோட்டேஷன் இதுதான். கரெக்டா? சோ நான் இதை யூஸ் பண்றேன். அதுக்கு முன்னாடி இதுக்கான ஹைரார்க்கின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணிடுவோமா? @before சும்மா கண்ட்ரோல் ஸ்பேஸ் அடிக்கிறேன். இதெல்லாம் J யூனிட், இதை விட்டுருங்க. இங்க கீழே இருக்கு பாருங்க TestNG. எத்தனை இருக்கு பாருங்க? 5. @before method, @before class, @before group, @before shoot, @before test. இத்தனை இருக்கு. அதையும் தாண்டி புனிதமானதுங்கிறது மாதிரி @testன்னு ஒண்ணு இருக்கு. கரெக்டா? சோ இந்த ஹைரார்க்கில மொத்தமா ரன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் எனக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா என்னோட டெஸ்டே ரன் பண்ணுவார். ஓகேவா? சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் மெயினா கொடுக்க வேண்டிய மெத்தட் பேர் என்ன அப்படின்னா, என்ன அனோட்டேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இதுவும் காட்டுறேன், அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு ரெஃபரன்ஸ் ஒன்று காட்டுறேன். ஓகே ரைட், இதே எடுத்துக்கிறேன். இதுல ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? சூட்னு இருக்கா? அடுத்து என்ன இருக்கு? டெஸ்ட். அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? கிளாसेस.
கிளாஸ் இருக்கு, அதுக்குள்ள இருக்கிறது தான் என்னது அப்படின்னா மெத்தட், அதுக்குள்ள இருக்கிறது தான் என்னதுன்னா டெஸ்ட். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஓகே, சோ இந்த இடத்துலயும் நான் இது மாதிரி யூஸ் பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு தேவைப்படுறது ஷூட். ஓகேவா? அதுக்குள்ள என்ன இருந்ததுன்னு சொன்னேன்? டெஸ்ட். டெஸ்ட். அதுக்குள்ள கிளாஸ் கிளாஸ். அதுக்குள்ள மெத்தட். அதுக்குள்ள தான் எனக்கு வந்து @டெஸ்ட் இருக்கு. அதுதான் அதோட ஹைரார்கி. அதுதான் நீங்க வந்து எழுதி வச்சிருப்பீங்க இந்த இடத்துல. நல்லா பாத்துக்கோ. இருக்கா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னது? @before shoot, @before test, @before class. அதுக்குள்ள குரூப்னு ஒரு கான்செப்ட் இருக்கும், அதை நான் கடைசியா சொல்றேன். @before மெத்தட். அதுக்குள்ள தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா @test அப்படிங்கறத யூஸ் பண்ண போறேன். இப்போ இந்த @டெஸ்ட்க்கு அப்புறமேட்டு எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லா இடத்துலயும் பிஃபோர் போட்டதெல்லாம் ஆஃப்டர் போட்டுக்கோ, கொஞ்சம் டிசைனிங் ஆர்டர்ல போட்டுக்கோ, அவ்வளவுதான். ஓகேவா? இது எல்லா அனோடேஷனுமே யூஸ் பண்ணணுமான்னு கேட்டா தேவையில்லை. ஓகேவா? நம்மளுக்கு மெயினா எந்த அனோடேஷன் வேணா இந்த 3 இருந்தாலே போதும். அது கூட இல்லைனாலும் @டெஸ்ட் இருந்தாலே போதும். பட் நம்ம வந்து ப்ரௌசர் லான்ச்சை வந்து நம்ம டெஸ்ட்ல கொடுக்க மாட்டோம்ன்றதுனால @before மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிப்பேன். இப்போதைக்கு உங்களோட கிளாரிபிகேஷனுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிஃபோர் கிளாஸ், பிஃபோர் மெத்தட், @டெஸ்ட் இது மூணுத்தை மட்டும் நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். எப்படி நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்க. ஓகேவா? சோ பிஃபோர் கிளாஸுக்கு கீழே நம்ம என்ன போடணும்? ஆக்சுவலா ஜெயின் படிச்சீங்களா? இப்ப சொல்லுங்க. பிஃபோர் கிளாஸுக்கு கீழே என்ன போடணும்? ப்ரௌசர் லான்ச் பண்ணணும் சார். ப்ரௌசர் லான்ச் பண்ணணும். பட் இது ஒரு அனோடேஷன் அப்படிங்கறதுனால அது கீழே என்ன வச்சிருக்கணும்? மெத்தட். அந்த மெத்தட் எப்படி இருக்கணும்? பப்ளிக்காகவும் ஸ்டாட்டிக்காகவும் இருக்கணும். புரியுதா? சோ நான் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பிஃபோர் கிளாஸ்னே இந்த பேர் நான் இப்போதைக்கு வச்சுக்கிறேன் உங்க ரெஃபரன்ஸ்க்காக. ஓகேவா? அதுக்குள்ள நான் சிம்பிளா இதை வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் ஃபார் தி பிஃபோர் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதே மாதிரி என்ன பண்றேன் அப்படின்னா ஆஃப்டர் கிளாஸ் அப்படின்றத ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகே, அதே மாதிரி அது என்னவா இருக்கணும்? பப்ளிக்காவும் இருக்கணும், ஸ்டாட்டிக்காவும் இருக்கணும். கரெக்டா? நம்ம ஜே யூனிட் படிச்சதுல அதே ரூல் தான், நோ சேஞ்சஸ். ஓகேவா? அதுக்குள்ளேயே நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஒரு அவுட்புட் கமாண்டை வந்து நான் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிறேன் ஆஃப்டர் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடுத்தது என்ன இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். பிஃபோர் மெத்தட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், பிஃபோர் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் பிஃபோர் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். சரியா? பிஃபோர் மெத்தட். அதுக்கு கீழே என்ன பண்றேன் அப்படின்னா பப்ளிக்காவும் ஸ்டாட்டிக்காவும் ஒரு மெத்தட் வச்சுக்கிறேன். வாய்டா இதை வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா புதிய சிம்பிளா பிஎம்னு வச்சுக்கிறேன். ரொம்ப பெருசாலாம் என்னால் எழுதிட்டு இருக்க முடியல, ஏன்னா நானே ஏற்கனவே ஒரு சோம்பேறி. சரியா? ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா திஸ் இஸ் ஃபார் பிஃபோர் மெத்தட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, அடுத்தது என்ன பண்றேன் ஆஃப்டர் மெத்தட் அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாமா? இப்போதைக்கு சும்மா ரெஃபரன்ஸ்க்காக நான் உங்களுக்கு எப்படி ரன் ஆகுதுன்றது காட்டுறதுக்காக. சரியா? this is for after method. ஓகேவா? இப்போ அடுத்து நம்மளுக்கு மெயினா இப்போ இது ரன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் தானே கொடுப்போம். ஆனா என்ன காட்டுதா? எப்படி இருந்தா தான் நம்மளுக்கு காட்டும்னு சொல்லியிருந்தேன். எப்படி இருந்தா தான் காட்டும்? ஞாபகம் இருக்கா? சோ இப்போ டெஸ்ட் என்ஜியோட டெஸ்டே நான் எடுத்துக்கிறேன். அதை என்னவா வச்சுக்கிறேன் அப்படின்னா பப்ளிக்காவும் வாய்டாவும் ஒரு ஏன்ற பிரிண்ட்ல நான் வச்சுக்கிறேன். சரிதா? சோ இதுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். திஸ் இஸ் த டெஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த @டெஸ்ட் இருந்தா மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதை வந்து டெஸ்ட் என்ஜி டெஸ்ட்டை என்னால் ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா இது ரன் ஆகாதுங்கிறது உனக்கு தெரியும். ஓகேவா? இப்போ ரன் பண்ணலாமா? என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாமா? லெட்ஸ் சி. ரன்னிங் ஆயிட்டு இருக்கு. டெஸ்ட் என்ஜி டிடெக்ட் ஆயிருக்கு. இதுக்குன்னு தனியா ஒரு அவுட்புட்டும் உனக்கு கொடுத்துருக்கு. அதை தவிர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் பிரிண்ட் ஆயிருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. என்னென்னலாம் பிரிண்ட் ஆயிருக்கு? அருண் சார் சொல்லுங்க.
Sir, output with the report. ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிஃபோர் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ரன் ஆகுது, அதுக்கப்புறம் பிஃபோர் மெத்தடுங்கிறது ரன் ஆகுது, அப்புறமா நான் எழுதியிருக்கிற டெஸ்ட் ரன் ஆகுது, அதுக்கப்புறமா இந்த ஆஃப்டர் மெத்தடு ஆஃப்டர் கிளாஸ் எனக்கு ரன் ஆயிருக்கு. நான் எந்த இடத்துலையும் டெஸ்ட் கேஸ் ஃபெயிலுன்னு நான் சொல்லலை, இந்த ஹைரார்க்கி எனக்கு பாஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ இதுவே இன்னொரு டெஸ்ட்டை கொடுத்து ஓகே அதே மாதிரி நான் என்ன பண்றேன் அப்படின்னா பப்ளிக்காவும் ஒரு மெத்தடையும் நான் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? இதுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து வச்சுக்கிறேன். திஸ் இஸ் த எக்ஸ்ட்ரா ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்ப ரன் பண்ணி பார்த்துடலாமா? இப்ப எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்த்து எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப எப்படி பிரிண்ட் ஆகுது? எனி ஒன் ஆஃப் யூ பார்த்துட்டே சொல்லுங்க எப்படி பிரிண்ட் ஆகுது. வந்து என்னப்பா சார் சொல்லுங்க. அது ஸ்டார்டிங்கும் எண்டிங்லயும் எப்பவும் போலாம் அந்த பிஃபோர் கிளாஸ் ஆஃப்டர் கிளாஸ் சார். ஓகே குட். இன்னொன்னு ஒரு டெஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி பிஃபோர் மெத்தட் ஆஃப்டர் மெத்தட் இருக்கும் சார். இன்னொரு டைம் வந்து நீங்க டெஸ்ட் மெத்தட் ரன் பண்ணாலும் ஒரு பிஃபோர் மெத்தட் ஆஃப்டர் மெத்தட்க்குள்ள தான் அதை ரன் பண்ண முடியும். ஸோ ஜே யூனிட்ல படிச்ச அதே கான்செப்ட் தான், நோ டிஃபரன்ஸ் அட் ஆல். ஓகேவா? எப்பவுமே ஒரு டெஸ்ட் கேஸ் ரன் ஆகும்பொழுது முன்னாடியும் பின்னாடியும் எனக்கு வந்து இந்த ரெண்டு மெத்தட் ரன் ஆவாங்க. ஓகேவா? அப்ப நான் ப்ரௌசர் லான்ச்சை நான் இந்த பிஃபோர் மெத்தட்ல கொடுத்துப்பேன், ப்ரௌசர் குவிட் ஆகிறத நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா இந்த ஆஃப்டர் மெத்தட்ல கொடுத்துருவேன். புரியுதா நான் சொல்றது? ஸோ இதை தான் நம்ம ஜே யூனிட்லயும் பார்த்தோம், அதே தான் பார்க்குறோம். பட் அதுல வந்து வெறும் @பிஃபோர் மட்டும் கொடுத்துருப்போம். இந்த இடத்துல @பிஃபோர் மெத்தட் @ஆஃப்டர் மெத்தடும் கொடுக்குறோம். இப்ப வரைக்கும் யாருக்குன்னா எதனா சந்தேகம் இருக்கா? இப்ப வரைக்கும் நான் சொன்னதுல யாருக்குன்னா எதனா சந்தேகம் இருக்கா? எல்லாருக்குமே விளங்குச்சாப்ப? எல்லாருக்குமே விளங்குச்சா இந்த கான்செப்ட்? ஓகே ரைட். கருத்த பாண்டி சார், எஸ் சார். இதுல வந்து எந்த மெத்தட் ஃபர்ஸ்ட் ரன் ஆச்சுங்க சார்? ஐ மீன் எந்த டெஸ்ட் கேஸ் ஃபர்ஸ்ட் ரன் ஆச்சு? ஏ சார். ஏ ஃபர்ஸ்ட் ரன் ஆச்சு, அதுக்கு அப்புறமேட்டு பி ரன் ஆச்சு. ஓகேவா? ஜே யூனிட்ல எப்படி ரன் ஆயிருக்கும்? இதை ஜே யூனிட்ல ரன் பண்ணியிருந்தா ஜே யூனிட்ல இது எப்படி ரன் ஆயிருக்கும் சார்? அதே ஏ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் தான் சார். ரைட். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறது வந்து கான்செப்ட் என்ன அப்படின்னா டெஸ்ட் என்ஜின்ல ஒரு டெஸ்ட் கேசஸை வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ரன் ஆகுன்றது ஜே யூனிட்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? அதை எப்படி நம்ம மாத்தலாம் அப்படிங்கறத இந்த இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அது எப்படிங்கிறத இப்ப பாத்துக்கலாம். ஓகே, இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா பாத்துக்கோ, இது என்ன அனோட்டேஷன்? @டெஸ்ட் தானே. இந்த @டெஸ்ட்டுக்கு பக்கத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துக்கலாம். Please understand carefully. This is the important thing, differ from our previous cases. Okay, this is one of the important topic in a test ng. We all know that what is the difference between J unit and a test ng, right? Yesterday itself we told the differences. Okay, because of this purpose only we are moving towards a test ng concept. Okay, so now we are going to discuss one by one. Okay, what is the second point we have mentioned over here? Easy to Set set priority. priority. Yes, we can able to prioritize our test cases. In J unit, we already know that test cases will run according to the name of the methods which is running in the alphabetical order. Correct now? So we have to do the priority, right? So @test is an annotation is there now. Parallelly, beside the place, we have to give a concept called priority. What is the data type of the priority? Int. What is the data type? Int. Integer in the sense we can provide how many values. எவ்வளவு வேல்யூ வரைக்கும் கொடுக்கலாம் இன்டிஜர்னா? up to 9 digits. ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை 1ன்னு வச்சுக்கிறேன் உங்களோட கன்வீனியன்ஸ்க்காக. இப்போ இதை ரன் பண்ணி பார்த்துடலாமா? இல்லைனா வந்து இது எனக்கு வேணாம், இது இருக்கட்டும்.
இது எனக்கு வேணாம். இந்த இடத்துல இதை வந்து ஃபர்ஸ்ட் ரன் பண்ணுன்னு வைக்கலாமா? ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாமா? ரன் as டெஸ்ட் என்ஜின் டெஸ்ட். இப்போ எப்படி ரன் ஆகுதுன்னு பாருங்க. So I open my console. இப்போ எது எப்படி ரன் ஆயிருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. எஸ் ஏமா மேம்? Are you there? I think she is busy a little bit. Yes, any others? சார் சேம் அதே சார். சேம் ஆதான் ரன் ஆயிருக்கா? சேஞ்ச் ஆகலையா? ஃபர்ஸ்ட் பி ரன் ஆகலையா? ஃபர்ஸ்ட் ஏ தான் ரன் ஆயிருக்கா? எஸ் சார். ஓகே ரைட். நல்லா கவனிச்சு பாருங்க. ப்ரையாரிட்டி நான் ஒரு இடத்துல கொடுக்குறேன் அப்படின்னா அது எல்லா டெஸ்ட்லயும் கொடுத்தா மட்டும்தான் அது ப்ரையாரிட்டி எடுக்கும். ஓகேவா? இப்ப இந்த டெஸ்ட்டை மட்டும் நீ ப்ரையாரிட்டியை கொடுத்துட்டு இன்னொரு இடத்துல நீ ப்ரையாரிட்டி கொடுக்கல அப்படின்னா அது ஆல்பபெடிக்கல் ஆர்டர் தான் எடுத்துக்கும். ஓகேவா? அப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த இடத்துல நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரையாரிட்டி அப்படின்னு கொடுத்துட்டு இதுல என்ன நம்பர் கொடுக்கலாம்? இப்ப 2 கொடுத்துக்கலாமா? சோ இப்ப நான் ரன் பண்றேன். இப்ப எப்படி ரன் ஆகுதுன்னு பாத்துடலாமா? ரன் as டெஸ்ட் என்ஜின் டெஸ்ட்ல ரன் பண்றேன். இப்ப எக்ஸ்ட்ரா டெஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ரன் ஆகுதா இல்ல என்னோட டெஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ரன் ஆகுதா? எக்ஸ்ட்ரா ஸ்டேட்மெண்ட். சொன்னது புரியுதா? ப்ரையாரிட்டி அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ப்ரையாரிட்டிங்கிறது எல்லா டெஸ்ட் கேஸ்லயும் இருந்தா மட்டும்தான் அந்த ப்ரையாரிட்டி கன்சிடர் பண்ணிக்கும். அப்ப எந்தெந்த டெஸ்ட் கேஸ்ல நீ ப்ரையாரிட்டி கொடுத்தியோ அதை தான் வந்து ப்ரையாரிட்டியை கன்சிடர் பண்ணிக்குமே தவிர இல்லைன்னா காமனா என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் அசெண்டிங் ஆர்டர் தான் அதை எடுத்துக்கும். ஓகேவா? So this is what the difference that you should all understand. So when I provide the concept called priority in the test annotation, it will prioritize my test cases. Have you all got my point? Right, fine. So இப்ப என்கிட்ட மெயினா மெத்தட் எல்லாமே நான் எதுல வச்சிருக்கேன்? மெயினா எனக்கு தேவைப்படுற மெத்தட் எல்லாமே எங்க வச்சிருக்கேன்? எஸ், மெயினா எனக்கு தேவைப்படுற மெத்தட்லாம் நான் எங்க வச்சிருக்கேன்? எஸ், கரெக்ட். சோ அப்ப அந்த பேஸ் கிளாஸை நான் இதுல யூஸ் பண்ணனும்னா என்ன பண்ணணும்? பேஸ் கிளாஸை நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணனும்னா நான் என்ன பண்ணணும்? ரெஸ்பான்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. பேஸ் கிளாஸை நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணனும்னா என்ன பண்ணணும்? எக்ஸ்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா சிம்பிளா இந்த இடத்துல எக்ஸ்டென்ஸ் யூஸ் பண்ணி நான் இந்த பேஸ் கிளாஸை இங்க கொண்டு வந்துருவேன். கரெக்ட்டா? அப்ப இப்படி நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா மல்டிபிள் டைம்ஸ் எனக்கு வந்து அந்த இது தேவைப்படணும்னு அவசியம் இல்லை. டைரக்டா நான் அதுல இருக்கிற மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல நான் வந்து மெத்தட் எல்லாமே ஸ்டாட்டிக்கா தான் வச்சிருக்கேன். அப்ப டைரக்டா அந்த மெத்தடை கூப்பிட்டாலே எனக்கு தெரியும். அப்ப என்னோட ப்ரௌசர் லான்ச் நான் எங்க வச்சுக்கலாம்? Where can I utilize my browser launch? Before class. Before classல வச்சுக்கலாமா? Before methodல வச்சுக்கலாமா? Before methodல வச்சுக்கலாம். Before methodல வச்சுக்கலாம். அப்ப இந்த ரெண்டு விஷயம் இப்போதைக்கு தேவையில்லை. நான் I am not going to use this. ஓகே, சோ நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இதை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, இதுல என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ப்ரௌசர் லான்ச்சை நான் இங்க யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் நேம்ல கொடுத்தா போதும். சோ குரோம்னு சும்மா கொடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. சரியா? ரைட். ப்ரௌசர் லான்ச் பண்ண உடனே அது என்ன ஆகணும் அப்படின்னா எனக்கு வந்து URL பாஸ் ஆகணும். கரெக்டா? அப்ப URL பாஸ் ஆகிறத நான் இந்த இடத்துல இருந்து வச்சுக்கலாமா? URL லான்ச் எந்த URL நான் போட போறேன் அப்படின்னா லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண அதே Facebook URL நான் எடுத்துக்கலாமா? ஓகே, சோ Facebook URL நான் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கு அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் இது வெயிட் பண்ணணுமா? இம்ப்ளிசிட் வெயிட் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ண சொல்லிக்கலாமா? வெயிட் பண்ண சொல்லிட்டேன். ஓகே, அடுத்தது நான் என்ன பண்ணணும்? அடுத்தது என்ன பண்ணலாம்? அடுத்தது என்ன பண்ணலாம்? மேக்ஸிமைஸ் பண்ணனும் சார். Sorry ma, I can't get you clearly. Maximize sir.
மேக்ஸிமைஸ் நம்ம வந்து URL லான்ச்லயே நம்ம கொடுத்துருப்போம்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? சார் ஒரு டவுட். கேளுங்கம்மா. எதனால இந்த கிளாஸ்ல கொடுக்காம ஏன் மெத்தட்ல கொடுக்குறோம்? நான் ஒர்க் அவுட் பண்ணல சார், அதனால டவுட் நோ வருது. ப்ராப்ளம். See, you can provide in the class also. It's all up to your wish. ஸோ எனக்கு தெரியுது எல்லா இடத்துலையுமே வந்து என்னன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எனக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மெத்தட் ரன் ஆகுது இல்லையா? அப்ப என்னோட டிரைவர் லான்ச் பண்றதை நான் இங்கே லான்ச் பண்ணிக்கிறேன், டிரைவரை க்ளோஸ் பண்றதை நான் இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். ஓகே சார். அதுக்காக தான் நான் வந்து இங்கே கொடுத்தனே தவிர நீ பிஃபோர் கிளாஸ்ல கூட நீ வெப் டிரைவர் லான்ச் பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம் தான் அது. ஓகே சார். எஸ். ஸோ URL லான்ச் பண்ணும்போதே நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா மேக்ஸிமைஸ் பண்ண சொல்லி நம்மளோட பேஸ் கிளாஸ்ல எழுதி வச்சிருக்கோம். ஸோ அதுவே மேக்ஸிமைஸ் ஆயிடும், வெயிட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமேட்டு நான் என்ன பண்ண போறேன், நார்மலா நம்ம வந்து ஃபேஸ்புக்கோட வெப்சைட் போயிட்டு என்ன பண்றோம் நம்ம நார்மலா யூசர் நேம் பாஸ்வேர்டு. எஸ், யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் ஏற்கனவே POM கிளாஸ்ல நம்ம வந்து அதோடைய டேட்டா எல்லாமே வச்சிருக்கோம் இல்லையா? அப்ப POM கிளாஸ் நம்ம எங்க வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த லாகினுக்குள்ள நம்ம வந்து லாகின் வெப் பேஜ்ல நம்ம வச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அப்ப யூசர் நேமுக்கு யூஸ் பண்ற வார்த்தை என்ன அப்படின்னா யூசர் நேம் தான், பாஸ்வேர்டுக்கு பாஸ்வேர்டு தான். அவர் யாருக்கிட்ட இருக்காரு அப்படின்னா லாகின் வெப் பேஜ் கிட்ட இருக்காரு, கரெக்டா? அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா சிம்பிளா ஓகே, ஸோ அவருக்கு நான் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு லாகின் வெப் பேஜுக்கு நான் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணேன் அப்படின்னா அப்ப அவர்கிட்ட இருக்கிற மெத்தட் எல்லாமே நான் யூஸ் பண்ணிக்கலாமா? அப்ப l.user name அப்படின்னு சொன்னா போதும், அவர்கிட்ட நான் என்ன பண்ணிடலாம், டைரக்டா சென்டிகீஸ் வழியா டேட்டாவை கொடுத்துடலாம், நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். ஸோ இப்போதைக்கு நான் என்ன டேட்டா கொடுக்க போறேன் அப்படின்னா பாலன் அப்படின்னு நான் ஒரு டேட்டா கொடுக்குறேன், ஓகேவா? அதே மாதிரி பாஸ்வேர்டு அப்படின்ற இதுலயும் நான் வந்து டேட்டா கொடுக்கலாமா? பாஸ்வேர்ட்லயும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு டேட்டாவை நான் கொடுக்குறேன், ஓகேவா? அடுத்தது நான் என்ன பண்றேன் அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்புறமா லாகின் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணுவோம் இல்லையா? ஸோ லாகினை நான் என்ன பண்றேன் அப்படின்னா கிளிக் பண்றேன், கரெக்டா? இவர் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவரை வந்து குவிட் பண்ண சொல்லிடுறேன். குவிட் பண்ணதை வந்து நான் ஆஃப்டர் மெத்தட்ல யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ ஆஃப்டர் மெத்தட்ல நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா டிரைவரை வந்து குவிட் பண்ண சொல்லிடுறேன். குவிட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 3 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு குவிட் பண்ணுன்னு சொல்றேன். இதெல்லாம் உனக்கே தெரியும், கரெக்ட் தானே? சரிதானே? இப்போ இதை ரன் பண்ணி பார்த்துடலாமா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு? லெட் மீ ரன் இட். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு இப்போ வந்து பிஃபோர் மெத்தட் எனக்கு ஃபர்ஸ்ட் ரன் ஆகும், அதனால குரோம் டிரைவர் எனக்கு ஆக்சஸ் ஆகுது. ஆக்சஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஃபேஸ்புக்கோட URL போயிட்டு எனக்கு என்ன பண்ணுது, டேட்டா பாஸ் பண்ணிட்டு லாகினை கிளிக் பண்ணிட்டு ஒரு 3 செகண்ட் வெயிட் பண்ணி எனக்கு குவிட் ஆயிடும். ஓகே, அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா என்ன நடந்தது ஆக்சுவலா அடுத்தது மறுபடியும் ஒரு வெப் டிரைவர் ஓப்பன் ஆச்சா? ஓகே, ஆனா அது எதுவுமே ப்ராசஸ் ஆகாம அதுவே குவிட் ஆயிடுச்சு. ஏன்னு யாருன்னா கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். சிம்பிள். இந்த டெஸ்ட்ல இருக்கிற ரெண்டாவது ப்ரையாரிட்டிக்கும் என்ன பண்ணோம், பிஃபோர் மெத்தட் ஆஃப்டர் மெத்தட். நாம இதுல எந்த டேட்டாவுமே இல்லை, டைரக்டா என்ன பண்ணிச்சு, குரோம் லான்ச் ஆச்சு, டெஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு பிரிண்ட் ஆச்சு, ஆட்டோமேட்டிக்கா இது க்ளோஸ் ஆயிடுச்சு 3 செகண்ட்ல. அவ்வளவுதான் நடந்தது, ஓகேவா? ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதே லைனை வந்து இங்க கொடுக்கறதுக்கு பதிலா காமனா இதை வந்து வெளியே கொடுக்க முடியாது. ஸோ அதனால இதை மொத்தமா எடுத்து மறுபடியும் இந்த ப்ராசஸை வந்து இந்த மெத்தட்ல கொடுக்கலான்னு வச்சுக்கலாம். இதுல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா அவரோட ஃப்ரெண்டு தமிழை நான் கூப்பிட்டுக்கிறேன், புரியுதா? இப்ப ரன் பண்ணி பார்த்துடலாமா? லெட்ஸ் see what's going to happen over here. ஸோ அதே மாதிரி நடக்குது. ஃபர்ஸ்ட் பாலன் வராரு, டேட்டாவை கொடுத்துட்டு அவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடுறாரு. அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா இன்னொரு URL லான்ச் ஆச்சு, ஆட்டோமேட்டிக்காவே க்ளோஸ் ஆயிடுச்சு, ஓகேவா? ஸோ இதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஒரு எரர் அடிச்சிருக்கு. என்ன சொல்லுச்சுன்னு கொஞ்சம் பாருங்க. நோ சச் எலமெண்ட் எக்ஸெப்ஷன் அப்படின்னு ஒன்று வந்துருச்சு, ஓகேவா? ஸோ எலமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஒன்றும் கிடையாது, இந்த URL அங்கே லான்ச் பண்ணல, கரெக்டா? ஏன்னா URL இங்கே தான் லான்ச் பண்றோம். அப்போ உனக்கு தேவைப்பட்டது அப்படின்னா இந்த URL லான்ச் நீ எங்க பண்ணிக்கலாம் அப்படின்னா குரோமுக்கு அப்புறமே நீ யூஸ் பண்ணிக்கலாம், இன் கேஸ் இஃப் யூ ரெக்வயர்ட்.
அப்ப என்ன பண்ணிக்கிறேன் அப்படியே இதை கட் பண்ணிட்டு இந்த பிஃபோர் மெத்தட்ல கூட நீ கொடுத்துக்கலாம். உங்களுக்கு யூஆர்எல் சேமா இருந்ததுன்னா, இல்லைன்னா நீ தனியா தான் கொடுத்தாகணும். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்றேன், கரெக்டா எனக்கு அது இருக்கும், ஸோ பிரச்சனை இருக்காது. ஸோ பாலன் வந்துட்டாப்ல, அவர் வந்து டேட்டா கொடுத்தாப்ல, 3 செகண்ட் வெயிட் பண்ணி க்ளோஸ் ஆயிட்டாப்ல. அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல யூஆர்எல் பாஸ் ஆகிறாரு, டேட்டா கொடுத்துட்டு இவரே எனக்கு க்ளோஸ் ஆயிடுறாரு. புரியுதா? இப்ப இந்த இடத்துல எத்தனை டெஸ்ட் கேஸ் ரன் பண்ண? 2 சார். ரைட். எத்தனை டேட்டா கொடுத்தேன்? 2 கொடுத்தீங்க. 2 டெஸ்ட் கேஸ், 2 டேட்டா கொடுத்தேன். இப்போ எனக்கு என்ன தேவை? எஸ் சொல்லுங்க அரவிந்த். சார் டேட்டானா நீங்க தமிழும் எடுக்கும், அது கீழே இருக்க நம்பரும் தனித்தனி டேட்டா வருமா இல்ல சிங்கிள் டேட்டா வருமா? யூசர் நேமுக்கு என்ன POM ஃப்ரேம்வொர்க்ல நான் வந்து வெப் எலிமெண்ட் வச்சிருக்கணும் அதுக்கு தமிழ் போகும். பாஸ்வேர்டுக்கு நான் என்ன வெப் எலிமெண்ட் வச்சிருமோ அந்த டேட்டா இங்க போகும். ஓகே சார். ஓகேவா? ஃபார் யுவர் கன்வீனியன்ட் ஐ வில் ரன் இட் அகைன். யூ வில் ஜஸ்ட் வாட்ச் இட் அவுட். ஃபர்ஸ்ட் இட் வில் டேக் பாலன் 1 2 3 4 3 4 and it will quit. And it is clicking the login and it is quitting that exact driver. Next it is taking Tamil and 3 4 5 6 7 6. Then clicks that login and it is quitting that web driver. Okay, இப்ப எனக்கு இந்த பர்టిక్యులர் டெஸ்ட் கேஸ் B இருக்கு இல்லையா? ஓகே, இந்த B ஏ 2 தடவை ரன் ஆகும்னா என்ன பண்ணலாம்? லாஸ்டா நம்ம பண்ணும்போது என்ன பண்ணிருந்தோம் ஞாபகம் இருக்கா? லாஸ்டா ஜே யூனிட்ல பண்ணும்போது என்ன பண்ணோம்? ஷூட் லெவல்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு அந்த கிளாஸுக்குள்ள இந்த கிளாஸ் 2 தடவை போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆச்சுன்னா 2 தடவை ரன் ஆச்சு. ஓகேவா? இப்போ எனக்கு பர்టిక్యులரா இந்த டெஸ்ட் கேஸ் மட்டும் எனக்கு 2 தடவை வேணும் அப்படின்னா சிம்பிள். இப்போ இந்த டெஸ்டுக்குள்ள தானே இந்த வார்த்தையெல்லாம் கொடுக்குறீங்க. ஓகேவா? இதுல கமா கொடுத்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்வோகேஷன் கவுண்ட் அப்படின்ற இன்னொரு பாராமீட்டர் இருக்கு. ஓகேவா? இன்வோகேஷன் கவுண்டோட டேட்டா டைப் என்ன? இன்ட். இன்டிஜர் இல்லையா? சோ இப்போ இது எத்தனை தடவை ரன் பண்ணணும்னு சொல்லிருங்க. 2 தடவை. நான் 3 கூட வச்சுக்கிறேன், பரவாயில்ல. ஓகே, இப்போ இந்த டெஸ்ட் கேஸ் ரன் பண்றேன், என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. குரோம் டிரைவர் ஓபன் ஆயிடுச்சு. பாலன் டேட்டா கொடுத்து லாகின் கொடுத்து இந்த குரோம் டிரைவர் க்ளோஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் இந்த குரோம் டிரைவர் ஓபன் என்ன டேட்டா கொடுக்குது பாருங்க. மறுபடியும் இதை ரன் பண்ற என்ன டேட்டா கொடுக்குது பாருங்க. இப்ப இன்னொரு தடவை குரோம் டிரைவர் ஓபன் ஆயிட்டு என்ன ஆகுது பாருங்க. இப்ப தமிழ் வராரு, கரெக்டா? ஓகே, ஒரு பர்టిక్యులர் டெஸ்ட் கேஸஸ் வந்து மல்டிபிள் டைம்ஸ் நான் ரன் பண்ண வைக்கணும் அப்படின்னா நான் யூஸ் பண்ண வேண்டிய பாராமீட்டர் பேர் என்னது அப்படின்னா இன்வோகேஷன் கவுண்ட். ஓகேவா? ப்ரையாரிட்டிங்கிறது வந்து எந்த டெஸ்ட் கேஸஸை ஃபர்ஸ்ட் ரன் பண்றோம் அப்படிங்கிறது தான். இந்த ப்ரையாரிட்டிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் கூட நீங்க கொடுத்துக்கலாம். -28 -27 ஓகே, இல்ல -29 நான் கொடுத்துறேன்னு வச்சுங்களேன். எது ஃபர்ஸ்ட் ரன் ஆகும்? பி ஃபர்ஸ்ட் ரன் ஆகுமா ஏ ஃபர்ஸ்ட் ரன் ஆகுமா? ரன் பண்றேன் பாத்துங்க. எல்லாருமே கிராஃப்லாம் போட்டது இல்லையா? 29 போனாரு. ஃபர்ஸ்ட் தமிழ் போனாரா? அடுத்தது பாலன் வராரா? மைனஸ் வேல்யூ அப்படின்னும் போது மைனஸ்ல பெரிய நம்பர் எடுத்துக்கும். ஓகேவா? அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா எடுக்கும். ஓகேவா? சோ இந்த ப்ரையாரிட்டி வேல்யூ நீ நெகட்டிவாவும் தரலாம் அப்படிங்கறதா என்னுடைய கான்செப்ட் நான் சொல்ல வரேன். மற்றபடி வெறும் பெருசாலாம் எதுவும் கிடையாது. சரியா? இப்போ நீ நல்லா கவனிச்சு பாரு, எத்தனை டெஸ்ட் கேஸ் நான் இங்க ரன் பண்ணிருக்கேன்? 4 டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணிருக்கேனா? ஓகேவா? அது ஆக்சுவலா 2 டெஸ்ட் கேஸ் தான், நான் 4 தடவை ரன் பண்ணிருக்கேன். ஓகேவா? அதுல எல்லாமே பாஸா இல்ல எதனா ஃபெயில் ஆச்சா? ஆல் பாஸ். ஆல் பாஸ் ஆயிடுச்சு, கரெக்டா? இப்ப நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், why we are moving for test engine instead we are going for a JUnit? Multiple web pages. Okay, very good. வேற alphabetical order யூஸ் பண்ணோம். alphabetical orderல டெஸ்ட் கேஸ் ரன் ஆகாம நம்ம என்ன we are prioritizing the test cases. Okay, வேற others, Lakshmi Priya, Aravind தவிர்த்து மீதி
வேற ஆல்மோஸ்ட் 27 பேர் கிளாஸ்ல இருக்க. டெஸ்ட் ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணணுமா சார்? எஸ் எக்ஸாக்ட்டா. இப்போ ஹேமா மேடம் கடைசியா ஒன்று சொன்னாங்க இல்லையா, ஹேமாவும் அரவிந்தும் சொன்னாங்க இல்லையா, ஸோ ஆட்டோமேட்டிக்கா இது டெஸ்ட் ரிப்போர்ட்டுங்கிறது எனக்கு ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. நல்லா கவனிச்சு பாரு. இப்போ உங்களுடைய ப்ராஜெக்ட் ஃபோல்டர் இது தானே, இதுல நான் ஒரு ஃபோல்டரை நான் கிரியேட்டே பண்ணல, ஆனா ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கு. அது என்ன ஃபோல்டர் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட்டே பண்ணல, ஆனா அதுவா கிரியேட் ஆயிருக்கு. என்ன ஃபோல்டர்? உங்களோட ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரை பார்த்தே சொல்லுங்க. எந்த ஃபோல்டர் ஆட்டோமேட்டிக்கா அதுவே கிரியேட் ஆயிருக்கு? டெஸ்ட் அவுட்புட். இந்த ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணனா? ஒரு டெஸ்ட் என்ஜின்ல ஒரு ப்ரோக்ராமை நீ ரன் பண்ற அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த டெஸ்ட் அவுட்புட் அப்படிங்கிறது ஒன்று கிரியேட் ஆயிடும். இதுல பாருங்க, இதுல ஒன்று நல்லா கவனிச்சு பாரு. index.html ஒரு வெப்பேஜ் இருக்கா, இதை ரைட் கிளிக் பண்ணி ஓபன் வித்ல சிஸ்டம் எடிட்டர்ல நீ ஓபன் பண்ணி பார்த்த அப்படின்னா என்ன காட்டுது பாரு. கொஞ்சம் இங்க என்ன சொல்லுது? எத்தனை மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், எத்தனை பாஸ் பண்ணிருக்கு. ஓகேவா? ஒரே ஒரு டெஸ்ட் தான், அதுல 4 மெத்தட் யூஸ் பண்ணிருக்கேன். அதாவது ஒரே ஒரு கிளாஸ் தான் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுது. அதை நான் கிளிக் பண்ணா உனக்கு தெரியும் அது ஒரே கிளாஸ் தான். அந்த ஒரு கிளாஸ்ல 4 மெத்தடு. அது என்னென்ன மெத்தட் பாக்குறியா பாரு. ஏ ஒரு தடவை, பி 3 தடவை. ஓகேவா? சோ அது உனக்கு எடுத்துக்கிட்ட டைம் டியூரேஷனும் கூட உனக்கு சேர்த்து காட்டுறதா இருந்தா காட்டும். ஓகேவா? இந்த இடத்துல டைமிங் மென்ஷன் ஆகல, we can make it happen. ஏன்னா இது எல்லாமே டக்குன்னு வித்தின் த மொமெண்ட்ஸ்ல முடிஞ்சதுனால உனக்கு கேப்சர் ஆகல. சோ இந்த ரிப்போர்ட்டை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெஸ்டர் வந்து ரிப்போர்ட்டா கொடுத்துருவாங்க, ஆட்டோமேட் டெஸ்ட் பண்ணி கொடுக்கறது. ஓகேவா? சோ இப்போ என்னோட ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டெஸ்ட் கேஸ் உனக்கு ஃபெயில் ஆகுது அப்படின்னா அதை மறுபடியும் ரன் பண்ண வைப்பியா, இல்ல அது ஃபெயில்னு சொல்லிட்டு பக்கர் ரிஃபெக்டர் ரைஸ் பண்ணுவியா? திரும்ப ரன் பண்ண வைப்பேன் சார். அது மல்டிபிள் டைம் அதே டிஃபெக்ட் ஆனாலே நம்ம ரைஸ் பண்ணுவோம். எஸ் கரெக்ட். ஸோ மறுபடியும் அந்த டெஸ்ட் கேஸ் நம்ம ரன் பண்ண வைப்போம். அதுல எனக்கு ஃபெயில் ஆகுது அப்படின்னு மேனுவல் டெஸ்டிங்கும் செக் பண்ணி பார்ப்பேன். அப்படி ஃபெயில் ஆச்சுன்னா தான் நான் என்ன பண்ணுவேன்னா பக்ன்றதை நான் டிஃபெக்டா ரைஸ் பண்ணுவேன். கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி பண்றது எல்லாமே அப்கமிங்ல எப்படி பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் நான் வந்து என்னென்ன பேராமீட்டர் சொல்லியிருக்கேன் இப்போ நான் சொன்னதுல. What are the parameters we discussed in our TestNG concept? Priority, invocation count யூஸ் பண்ணி மல்டிபிள் டைம்ஸ் பண்ணலாம். சோ இப்போ நான் வந்து இந்த பர்టిక్యులர் டெஸ்ட் கேஸை வந்து ரன் பண்ண வேணாம் அப்படினா நான் என்ன யூஸ் பண்ணலாம்? இப்போ இந்த டெஸ்ட் கேஸை நான் வேணாம் அப்படினா என்ன யூஸ் பண்ணலாம்? இது வரைக்கும் இக்னோர் annotation யூஸ் பண்ணலாம். எஸ் கரெக்ட். சோ இந்த இடத்துல வந்து நான் இக்னோர் அப்படினு சொன்னேன்னா அவர் டெஸ்ட் என்ஜின்ல இருக்காரு, நான் அதை வச்சு ரன் பண்ணேன் அப்படினா இப்போ எனக்கு பாலனா அவர் எடுக்கவே மாட்டாரு, வெறும் தமிழ் மட்டும் தான் எடுப்பார். ஓகேவா? பாலன் அவர் எடுக்கவே மாட்டாரு, வெறும் தமிழ் மட்டும் தான் எடுத்து அவர் யூஸ் பண்ணுவார். அவர் முடிச்சு விட்டு போயிடுவார். அவ்வளவுதான், ரிப்போர்ட் நம்மளுக்கு வந்திருக்கும். ஓகேவா? சோ ignore அப்படின்ற அனோட்டேஷன் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். எதுக்காக அப்படின்னா ஒரு பர்టిక్యులர் டெஸ்ட் கேஸஸை இக்னோர் பண்றதுக்காக. அதுக்கு பதிலா நீ இன்னொரு விஷயம் யூஸ் பண்ணலாம். அது என்னது அப்படின்னா இது என்னது? enabled அப்படின்ற வார்த்தை. அது என்ன டேட்டா டைப்பா இருக்கு? பூலியன். சோ அப்ப அந்த பூலியன்ல நான் என்ன கொடுத்துருவேன் அப்படின்னா ஃபால்ஸ்னு கொடுத்தா போதும், அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுவார் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவலன்ட் டு அவர் ignoring our specific test cases. Have you all got my point? ஏன் தமிழை ரன் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா பாலன் ரன் பண்ணல, ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணிட்டு போயிட்டாரு அவர். புரியுதா நான் சொல்றது? ஓகே. சோ ஒரு டெஸ்ட்டுக்குள்ள யூஸ் பண்ற பாராமீட்டர் எல்லாம் இதுதான். ஒன்னு ப்ரையாரிட்டி, அது நெகட்டிவாவும் கொடுக்கலாம் பாசிட்டிவாவும் கொடுக்கலாம், அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி அது ஒர்க் ஆகும். ஒன்னு. ரெண்டாவது இன்வோகேஷன் கவுண்ட். அந்த இன்வோகேஷன் கவுண்ட்ங்கிறது வந்து ஒரு பர்టిక్యులர் டெஸ்ட் கேஸ் எத்தனை தடவை எனக்கு ரன் ஆகணும் அப்படிங்கிறது 2. மூணாவது ஒரு பர்టిక్యులர் டெஸ்ட் கேஸ் நான் இக்னோர் பண்றேன் அப்படின்னா enabled equal to false அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் சொன்னேன் அப்படின்னா அந்த பர்టిక్యులர் டெஸ்ட் கேஸ் எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா இக்னோர் பண்ணி விட்டுரும். இப்ப வரைக்கும் நான் அடுத்தது எல்லாருமே புரிஞ்சுதா? யாருன்னா புரியாம இருக்கியா நான் நடத்தினது? anyone doesn't understand so far? எல்லாருக்குமே விளங்குது அப்படிதானே? ஓகே ரைட். இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோ.
Okay, so who want to be a volunteer? Simple, நீங்க வேகமா சொல்றதை வச்சு நான் டக்குன்னு யூஸ் பண்ணிடுவேன். Okay, good. Any other? I need multiple volunteers over here. Okay, good. Any others? Need multiple volunteers. வேற 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 இன்னும் 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 எதிர்பார்க்கிறேன். பத்தல. ஓகே, 30 பேர் இருக்கிறதுல 10% தான் வருது எனக்கு இப்போதைக்கு வரைக்கும். ஓகே, ரைட். ரிமைனிங் அப்புறம் நான் வரேன். ரைட். ஸோ இப்போ என்னோட டாஸ்க் என்னன்னு நான் சிம்பிளா சொல்றேன், நல்லா பாத்துக்கோங்க. நம்ம இந்த வெப்சைட்டுக்குள்ள தானே இருக்கோம், கரெக்டுங்களா? இப்போ நம்ம லாகின் ஃபங்க்ஷனாலிட்டி தானே செக் பண்றோம், கரெக்டுங்களா? இப்போ நான் கிரியேட் நியூ அக்கௌண்ட்டை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட டேட்டாவை நான் யூஸ் பண்ண போறேன். இந்த இடத்துல நான் டேட்டாவை கொடுக்க போறேன். அப்போ என்ன பண்ணலாம்? எஸ் அரவிந்த் சார், ஸ்டார்டிங் ஃப்ரம் யூ சொல்லுங்க சார். இன்னொரு டைம். அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து இந்த அக்கௌண்ட்ல வந்து ஓப்பன் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்றேன். இப்போ அதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ண போறேன். லாகின் ஃபங்க்ஷனாலிட்டி போக போறது இல்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபங்க்ஷனாலிட்டி நான் போக போறேன். என்ன பண்ணலாம்? ஆஸ் ஆட்டோமேஷன் டெஸ்டர், வாட் யூ ஹேவ் டு டு? First of all, I just click the create new account button. Okay, you need to click the create new account button. Okay, fine. So regarding this, what you will do, you will inspect the thing. Yes, sir. So it is highlighting that this is that exact line. So either you can take a role button in which parameter, இது எப்படி எடுக்கலாம் இல்ல என்ன டைப்ல இத நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? Sir, contains யூஸ் பண்ணி create new account expert. Sorry, okay, right. So அது என்ன டாக்ல இருக்கு? A tag. So அப்ப நம்ம இப்படி யூஸ் பண்ணுவோமா? Contains of text of single quotes குள்ள வந்துச்சு, ஹைலைட் ஆயிடுச்சா? இது ஒண்ணு தான் வருதா? Yes, sir. இப்போதைக்கு அதுல ஃபர்ஸ்ட் தான், எனக்கு அதுவே போதும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இத இந்த இடத்துல டைரக்டா நீங்க சொல்லுவீங்களா இல்ல நீங்க உங்களுக்கு தனியா ஃப்ரேம்வொர்க் கிரியேட் பண்ணி சொல்லுவீங்களா? ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும். ஓகே, வெரி குட். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ORG ப்ராஜெக்ட் லாகின் மாதிரி நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு செப்பரேட்டா ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். அந்த கிளாஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ORG ப்ராஜெக்ட் டாட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன், ரெஜிஸ்டர்னு வச்சுக்கிறேன். இதுல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுல என்ன பண்ணலாம்? சிம்பிள், நீங்க லாகினோட வெப் பேஜ்ல என்னென்ன பண்ணீங்களோ அதே தான் பண்ண போறீங்க. ஓகே, சோ அதுதான் கேக்குறேன், என்ன பண்ணுவீங்க அடுத்து? அதுக்கு ஒரு constructor create. Yes, we need to create a constructor. எதுக்காக கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்றோம் ஆக்சுவலா? எதுக்காக கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்றோம்? இந்த பேஸ் கிளாஸ்ல டிரைவரோட ஆக்சஸ் இவர்கிட்ட இருந்தாதான் என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த அனோட்டேஷன்ஸ் என்னால யூஸ் பண்ண முடியும். இந்த அனோட்டேஷன்ல டிரைவரோட ஆக்சஸ் இருந்தா மட்டும்தான் அவரால் கண்டுபிடிக்க முடியும். கரெக்ட்டுங்களா? இப்ப இதுதான் நீங்க என்ன பண்ணியிருந்திருப்பீங்க அப்படின்னா எக்ஸ்பாத்ல இதை கொடுத்துருப்பீங்க. ஓகேவா? அதை வந்து வெப் எலமெண்ட்டை வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பிரைவேட்டா வைப்பீங்க. அதை வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இல்லையா? ஸோ அப்போ நியூ அக்கௌண்ட்டு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைலுக்கு டிரைவரோட ஆக்சஸ் கொடுக்கறதுனால பேஜ் ஃபேக்டரியில இருந்து கொடுப்பேனா? பேஜ் ஃபேக்டரியில என்ன மெத்தட் இருக்கு? ஞாபகம் இருக்கா இது? init elements. init எலிமெண்ட்ல டிரைவர் ஆக்சஸ் கொடுத்துட்டு இந்த கிளாஸ்ல அதை ரெஃபரன்ஸா கொடுக்கறதுனால நான் திஸ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கரெக்டா? ஸோ அப்போ இந்த கிரியேட் நியூ அக்கௌண்ட் பட்டனை நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா பப்ளிக்கா ஒரு மெத்தடை வச்சு கூப்பிட்டுப்பேன். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நியூ அக்கௌண்ட் அப்படின்ற பேர்ல இவர் வந்து மெத்தடை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இவர் வெப் எலிமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால
இவருக்கு இந்த மாதிரி கொடுத்துருவேன். அப்ப உள்ள வந்து இவரை ரிட்டர்னா வந்து வெப் எலிமெண்ட் நீ ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லுவேன். கரெக்டா? இதுதான் கொடுத்துருக்கோம் இல்லையா? ரைட். ஸோ இப்போ இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணுவேன். அதாவது ப்ராசஸை நான் இங்கே பண்ணி ஆகணும். ஸோ அப்போ பண்ணணும் அப்படின்னா என்னுடைய இப்போ இந்த கிளாஸ்ல இப்போ இது வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபங்க்ஷனாலிட்டிக்காக இதை யூஸ் பண்றேன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு நான் ஃபர்ஸ்ட் எழுதணும் அப்படின்னா இந்த கிளாஸுக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் எழுத முடியும். கரெக்டா? அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் அப்படிங்கிற அந்த இதுவுக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? அதுல இப்ப என்ன மெத்தட் நான் கூப்பிடணும்? r.create நியூ அக்கவுண்ட் அப்படின்றவர். நியூ அக்கவுண்ட் என்ன பண்ணுவாரு? அந்த வெப் பேஜ்ல கிரியேட் நியூ அக்கவுண்ட் எங்க இருக்கோ அவர் எடுத்துப்பாரு. அவர் நான் என்ன பண்ண போறேன் ஆக்சுவலா? வெரி குட். இவ்வளவுதான். ஓகேவா? சோ இப்போ இது என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இதை வந்து இக்னோர் நான் பண்ணிட்டேன். சோ இப்போ இதை ரன் பண்ணேன் அப்படின்னா இவர் மட்டும் தான் ரன் ஆவாரு. அப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ்ல இருக்கிற அந்த கிரியேட் நியூ அக்கவுண்ட் கிளிக் பண்றாரா பாத்துடலாமா? பண்ணிட்டாரா? சிம்பிள் தானே? ஓகே, நெக்ஸ்ட் I will come to Nivetha ma'am later. Okay, so Sneha ma'am, could you continue from here? Yes sir. Yes. So இப்போ நான் வந்து create yes சொல்லுங்க ma'am. Correct. First name last name locate பண்ணுங்க sir. Okay, so first nameல first nameல இருக்கு. அது எடுத்துக்கலாமா? அது எடுத்துக்கலாம். அத நான் இங்க கொடுப்பேனா? find byல நேம்ல இந்த வேல்யூ கீழ ஒரு ரெஃபரன்ஸ். இப்போ இவர் ஆக்சஸ் பண்ணனும் அப்படினா நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஒரு பப்ளிக் மெத்தட்ல அந்த வெப் எலிமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணனும். வெரி குட். ரிட்டர்னா அந்த ஃபர்ஸ்ட் நேம் நான் இது பண்ணிட்டேன் அப்படின்னா அவர் எனக்கு தெரிஞ்சிருவாரு இந்த இடத்துல. அதே மாதிரி லாஸ்ட் நேமுக்கும் நான் எடுக்கணுமா? சோ இப்போ எதை வச்சு எடுக்கலாம்? லாஸ்ட் நேம்ன்ற நேம் எடுக்கலாம். சோ நேமை வச்சும் எடுக்கலாம், இல்ல நம்மளுக்கு தேவைப்படுற எதை வச்சும் எடுக்கலாம். அதுல உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அட் ஃபைண்ட் ஆல் எதுக்கு யூஸ் ஆகுது, அட் ஃபைண்ட் பைஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறதெல்லாம். I don't want to revise those topic again. ஸோ லாஸ்ட் நேமுக்கும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிரைவேட்டா ஒரு வெப் எலிமெண்ட்டை வச்சுட்டு அதை லாஸ்ட் நேம் அப்படின்ற ஒரு பேர்ல நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இதை நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணி அவரை வெப் எலிமெண்ட்டை அவருக்கு நான் ஆக்சஸ் கொடுத்துருவேன். கரெக்டா? இப்ப இவங்க தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? அப்ப இந்த இடத்துல டேட்டா பாஸ் பண்ண என்ன பண்ணலாம்? Yes sir. r dot first name dot send keysல வேல்யூ கொடுக்கும். சோ இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க சொன்னதனால உங்க பேரே நான் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி லாஸ்ட் நேம்லயும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுக்கேற்ற வேல்யூ நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ரைட், சிம்பிள். சோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ரன் ஆகும். I have some timings with me. Okay, good. ரன் ஆயிடுச்சா? ஓகேவா? இப்போ இதுவே எனக்கு வந்து 2 தடவை ரன் பண்ண வைக்கணும்னா invocation count 2. Very good. அதுல invocation count 2. கரெக்ட். இன்வோகேஷன் கவுண்ட்டை வந்து இந்த இடத்துல 2 கொடுத்தா எனக்கு வந்து அது 2 தடவை எனக்கு ரன் ஆகும். ஓகே, இப்போ நம்ம கான்செப்ட் வரலாம். இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே ட்ரைலர். ஓகே, இப்போ யோசிப்போமா? இப்போ இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணிட்டேன். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோ. இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் வந்துதா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பேன்? நல்லா பார்த்துக்கோ. ஓகே, கெட் கரண்ட் யூஆர்எல்ல எனக்கு ஒரு வார்த்தை இருக்கு, என்ட்ரி பாயிண்ட் லாகின் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த வார்த்தை இருந்ததுன்னா நான் இதை வெரிஃபை பண்ணிடலாம். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா நான் இன்னொன்னும் பண்ணலாம். இட்ஸ் குயிக் அண்ட் ஈஸின்னு ஒரு வார்த்தை இருக்கா? இந்த பேஜ்ல அந்த மாதிரி ஒரு வார்த்தையே கிடையாது தானே?
கரெக்ட் தானே? அப்ப இட்ஸ் குயிக் அண்ட் ஈஸிங்கிற வார்த்தை எனக்கு இருக்கு அப்படின்னா என்னோட அந்த இடத்துக்கு இது மூவ் ஆயிருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடும். சரிதானே? ஸோ அப்படியும் நான் கொடுக்கலாம். என்னோட வெரிஃபிகேஷன் தான் அது, இந்த வெப்பேஜ் கரெக்டா வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஓகேவா? அப்ப இட்ஸ் குயிக் அண்ட் ஈஸி அப்படிங்கறத நான் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்ப இதுக்கும் நான் என்ன பண்ணணும் ஆக்சுவலா? லொகேட்டர்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். கரெக்டா? ஸோ அப்ப நான் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறேன். டைரக்டா இந்த இடத்துல இது காட்டுது. இது வந்து டிவிஷனுக்குள்ளேயே இருக்கா? ஸோ அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா டைரக்டா என்ன பண்ணிடுறேன், டிவிஷன் ஆஃப் கண்டெய்ன்ஸ் ஆஃப் டெக்ஸ்டுக்கு பக்கத்துல இந்த வார்த்தை மொத்தமா கொடுக்கலாம் இல்ல பாதியாவும் கொடுக்கலாம். கரெக்டா? வெரி குட். வந்துச்சா? அது என்ன அப்படின்னா இந்த இட்டுக்கு பக்கத்துலயே ஒரு அப்பாஸ்ட்ரஃபி இருக்கா? அந்த அப்பாஸ்ட்ரஃபி என்ன மென்ஷன் பண்ணுது அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் மொத்தம் முடிஞ்சிருச்சுன்னு மென்ஷன் பண்றதுனால எனக்கு பெருசா அது மேல எடுத்துட்டு போக முடியல. ஸோ இதுல எனக்கு ஹைலைட் ஆகுது. ஸோ நான் இதை ரெஃபரன்ஸா வச்சுக்கலாமா? அப்ப நான் இதை என்ன பண்ணுவேன், என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்லயே ஒரு எலமெண்ட் நான் பேர்ல வச்சுப்பேன். நான் அட் ஃபைண்ட் பைல எக்ஸ்பாத்துக்குள்ள இந்த வார்த்தை இதை நான் என்ன வச்சிருவேன் அப்படின்னா பிரைவேட் வெப் எலிமெண்டா என்ன சொல்லுவேன், என்ன பேர்ல வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்னு வச்சுக்கலாம், டெக்ஸ்ட் மெசேஜ்னு வச்சுக்கலாம். சரியா? அப்ப இவருக்கு நான் எடுக்கணும் அப்படின்னா பப்ளிக் வெப் எலிமெண்ட் டெக்ஸ்ட் அப்படின்ற பேர்ல நான் வச்சுக்கிறேன் இதை. ஓகேவா? இவங்களாம் நான் என்ன பண்ணிடுறேன், ரிட்டனா வந்து டெக்ஸ்ட் மெசேஜை கூப்பிட்டுக்கிறேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? சிம்பிள் தானே, ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லைல்ல. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்போ நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதை வேலிடேட் பண்றேன். அப்ப அசெட் ட்ரூல என்ன வேணா கொடுக்கலாம், நம்ம இஷ்டம் தான் அது. ஓகேவா? அசெட் ட்ரூக்குள்ள நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ்ல வந்தக்கூடிய மெசேஜ் எங்க, அந்த மெசேஜ் டெக்ஸ்டா? ஓகே, டெக்ஸ்ட் டாட் ஓகேவா கெட் டெக்ஸ்ட்னு எடுத்துக்கலாமா? அப்ப எனக்கு அது ஸ்ட்ரிங்கா வருவாரா? அந்த கெட் டெக்ஸ்ட்ல கண்டெய்ன்ஸ்ல ஓகே கண்டெய்ன்ஸ்ல இட்ஸ் அப்படின்ற வார்த்தை இருந்தா அது ட்ரூவா? நான் எழுதியிருக்கிறது புரியுதா? இந்த இடத்துல நான் எழுதியிருக்க இந்த லைன் புரியுதா? இதை ஒரு லைனா பிரிச்சு நான் எழுதணும். அதை நான் ஒரே லைன்லயும் எழுதிட்டேன். இங்க பாருங்க, ஆர் டாட் டெக்ஸ்ட்ங்கிறது என்னது, எனக்கு ஒரு வெப் எலிமெண்ட். ஓகேவா? அதுல என்கிட்ட ஒரு டெக்ஸ்ட் இருக்கா? அப்ப நான் ரிட்டர்ன் எடுத்தேன் அப்படின்னா இது ஒரு வெப் எலிமெண்டா கொடுப்பாரா? அந்த டெக்ஸ்ட்ல இருந்து நான் என்ன பண்ணுவேன், கெட் டெக்ஸ்ட் எடுப்பேனா? அவங்கள ரிட்டர்னா எடுத்தா எனக்கு என்ன வரும் ஆக்சுவலா? ஒரு ஸ்ட்ரிங்கா எனக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்களா, ஒரு டெக்ஸ்ட் மெசேஜா? அந்த டெக்ஸ்ட்ல கண்டெய்ன்ஸ் இட்ஸ் இஸ் குயிக் அண்ட் ஈஸி அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா? இட்ஸ் குயிக் அப்படின்ற வார்த்தை இருக்கா அப்படின்னு செக் பண்றேன். நான் பண்றது புரியுது இல்லையா? ஓகே, சோ இந்த வார்த்தை இருந்தது அப்படின்னா இது ரிட்டர்ன் பண்ணா பூலியனா கொடுக்குமா? இப்போதைக்கு பீன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்ப இந்த அசெட் ட்ரூல இந்த பி வந்து ட்ரூவா இருந்தா அவர் போவார், இல்லைன்னா போக மாட்டார். இதுதான் நான் சொல்லியிருக்கணும். இதை 3 லைனா வச்சு நான் இங்க கொடுக்கறது ஒரே லைனா நான் கொடுத்துருக்கேன். அதான் இப்படி கொடுத்துருக்கு. ஆர் டாட் டெக்ஸ்ட்ல என்ன டெக்ஸ்ட், அதுல இந்த வார்த்தை இருக்கா? நான் சொல்ல புரியுதா என்ன பண்ணிருக்கேன்ட்டு எல்லாருக்கும்? பெருசா ஒன்றும் டிஃப்ரெண்டான கஷ்டமான விஷயங்கள்லாம் கிடையாது. ஓகே, சிம்பிள் கான்செப்ட் தான். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் இந்த 3த்தை வந்து கமெண்ட்ல போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ இதை வெரிஃபை பண்றேன், என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது பாஸ் ஆகுதா இல்ல ஃபெயில் ஆகுதா நீயாவே சொல்ல. அது பாஸ் ஆச்சா ஃபெயில் ஆச்சா? பார்த்து கூட சொல்லு. இப்ப பாஸ் ஆச்சா ஃபெயில் ஆச்சா? பாஸ். பாஸ் ஆனதுனாலதான் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா இந்த ஸ்னேகான்றதும் சேகர்ன்றதும் எனக்கு போயிருக்கு. ஓகேவா? இன் கேஸ் நான் இப்ப இந்த இடத்துல வந்து இந்த மாதிரியே நான் போடலப்பா, வேற ஏதோ போட்டிருக்கேன். இப்ப பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா? ஃபெயில் ஆகும் சார். லெட்ஸ் see, நீங்க சொல்ற மாதிரி அது நடக்குதான்னு பாத்துருவோமே.
குரோம் டிரைவர் எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுல கிரியேட் நியூ அக்கௌண்ட் கிளிக் ஆயிடுச்சு. இதுல ஸ்னேகா சேகர் அப்படின்ற அந்த வார்த்தை போயிருக்கா? போகல. ஆனா கரெக்டா என்ன இருக்கு, டிரைவர் குவிட் ஆகி வெளியே வந்திருக்கு. கரெக்டா? அதனாலதான் இந்த குவிட்ங்கிற மெத்தடை நான் எங்க கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஆஃப்டர் மெத்தட்ல கொடுத்து வச்சிருக்கேன். இது இந்த இடத்துல எரர் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. அது எந்த எரர், என்ன டைப் ஆஃப் எரர் அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியும். ஸோ அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு மெசேஜா இங்க கொடுத்துக்கலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னா யூஆர்எல் ஐ மீன் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஃபெயில்டு அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துக்கலாம். அப்ப எப்பப்பெல்லாம் எனக்கு ரன் ஆகுதோ இவர் என்ன சொல்லிடுவாரு, அந்த இடத்துக்கு அது போல அப்படின்றத இவர் மென்ஷன் பண்ணிடுவார். புரியுதா நான் சொல்றது? இந்த இடத்துல போயிருச்சு, பட் இருந்தாலும் சொல்றேன். இன் கேஸ் இஃப் காட் ஃபெயில்ஸ் it will tell that exact name why it got failed. ஓகேவா? ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஃபெயில் அப்படின்னு இதுல கொடுத்துருவாரு. ஓகேவா? நம்ம நேத்து பார்த்த அதே கான்செப்ட் தான். எந்த இடத்துல ஃபெயில் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ற ஒரு சின்ன ஒரு லைன் தான் இது. ஓகேவா? சோ அப்ப நான் தெளிவா பாஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு தெளிவா நடக்கும். பட் இது ஃபெயில் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு, ஆனா இது டேட்டாவை வந்து பாஸே பண்ணல. எனக்கு பாஸ் பண்ணணுமா பண்ண வேணாவா? சம்டைம்ஸ் நான் கொடுத்தது கூட தப்பா இருக்கலாம். இந்த மாதிரி அப்படி இருந்தது அப்படின்னா இந்த டேட்டா பாஸ் பண்ணணுமா பண்ண வேணாவா? ஆக்சுவலா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அசெட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஒரு ஹார்ட் அசெட். ஓகேவா? அந்த அசெட்டுங்கிறது வந்து பாஸ் ஆச்சுன்னா எனக்கு ஃபர்தர் லைன் மூவ் ஆகும். ஃபெயில் ஆச்சு அப்படின்னா அந்த மெத்தட்ல இருந்தே வெளியே வந்துடும். ஓகேவா? நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த அசெட் வந்து ஃபெயில் ஆகுறேன்னும் போது அந்த மெத்தட்ல இருந்து வெளியே வந்துடும். சரிதா? இப்ப நான் இதை பாஸ் பண்ணேன் அப்படின்னா இன்கேஸ் நான் கொடுத்தது தப்பா இருக்கலாம்ல. இப்ப நான் கொடுத்துற மாதிரி தப்பா இருந்தா இந்த டேட்டா போயிட்டு எனக்கு சொல்லலாம்ல. ஓகேவா? சோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு கான்செப்டுக்கு போறேன். அதுதான் என்னது அப்படின்னா சாஃப்ட் அசெட் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? சாஃப்ட் அசெட்ங்கிறத நான் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள், அவருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா போதும். ஓகேவா? அவரை நான் இந்த மாதிரி கூப்பிட்டுக்கலாம். ஓகேவா? சோ அப்ப நான் இந்த மாதிரி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? சாஃப்ட் அசெட்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன்னா சாஃப்ட் அசெட்லயும் அதே மெத்தட் தான். எஸ் டாட் அசெட் ட்ரூ. ஓகேவா? அந்த பூலியன் கண்டிஷன்ல நான் அந்த வார்த்தை போட்டுக்கிறேன். ஆர் டாட் டிஎக்ஸ்டி டாட் கெட் டெக்ஸ்ட் டாட் கண்டெய்ன்ஸ் ஆஃப், அந்த வார்த்தைக்குள்ள நான் வந்து ஏதோ தப்பா கொடுவேன்னே வச்சுங்க. இப்ப இது பாஸா ஃபெயிலா? whether this test case is pass or failed according to this line. பாஸா? இந்த லைன் ஆக்சுவலா எனக்கு தெரியும் அது ஃபெயில்னு சொல்லிட்டு. இப்போ என்ன நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கலாமா? I am running this program. Let's see whether that Sneha and Sagar is passing into the place or not. பாஸ் ஆயிருக்கா? நீ சும்மா என்ன நினைச்சிட கூடாது, இது பாஸ் ஆயிருச்சு அப்படின்னு நினைச்சிட கூடாது. ஆக்சுவலா என்னோட ப்ரோக்ராம் சரியா எக்ஸிக்யூட் ஆகல, அது ஃபெயில் தானே? என்ன பொறுத்த வரைக்கும் இது ஃபெயில் தானே? சார் அது ஃபெயில் ஆனாலும் டெர்மினேட் ஆகாம அடுத்துக்கு போறதுக்கு தான் இந்த சாஃப்ட் அசெட் சொன்னீங்க. எஸ், ஒரு டெஸ்ட் கேஸ் எனக்கு ஃபெயில் ஆனாலும் அடுத்த லைன் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும்னு சொன்னேன். பட் ஆனா அந்த டெஸ்ட் கேஸ் பாஸா ஃபெயில் ஆகுது. ஆக்சுவலா இந்த லைன் பாஸா ஃபெயிலா? ஃபெயில் தானே. ஆனா எந்த இடத்துல இது ஃபெயில்னு சொல்லியிருக்கா? இல்ல. ஓகே, அது என்ன அப்படின்னா நம்ம இந்த சாஃப்ட் அசெட் யூஸ் பண்றோம்னு வச்சுங்களேன், அவர் தெளிவா எல்லாம் பண்ணுவாரு. ஆனா அவருக்கு மெயினா இன்னொரு மெத்தட் தேவை. அந்த லைன் ஆஃப் கோட் இருக்கு இல்லையா, ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதுறீங்க இல்லையா, அந்த டெஸ்ட் கேஸோட லாஸ்ட் லைன்ல இந்த வார்த்தையை கொடுங்க. என்னது அது? ஓகேவா? அசெட் ஆளுங்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரோட சாஃப்ட் அசெட் எதெல்லாம் ஃபெயில் ஆனாரோ அவர் எடுத்து கொடுப்பார். அதுதான் அசெட் ஆல் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பாரு. கிளியர்லி அப்சர்வ். குரோம் டிரைவர் எனக்கு ஓபன் ஆயிடுச்சு, ஃபேஸ்புக் பாஸ் ஆயிடுச்சு, கிரியேட் நியூ அக்கௌண்ட் கிளிக் ஆயிட்டு டேட்டாவும் பாஸ் ஆயிட்டு எனக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா டிரைவர் குவிட் ஆயிடும். பாஸ் பண்ணிருக்கா ஃபெயில் பண்ணிருக்கா? இப்ப டெஸ்ட் கேஸ் என்ன பண்ணிருக்கு? இது நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு?
அப்ப எந்த இடத்துல ஃபெயில் பண்ணிருக்கு அப்படிங்கறத எனக்கு இந்த இடத்துல தெளிவா சொல்லிடுவாங்க. நீ அசெஷன் எரர் கொடுத்திருக்க, அது வந்து எக்ஸ்பெக்டட் ட்ரூவா கேட்டிருக்க, ஆனா வந்தது ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீ இந்த இடத்துல நீ அந்த மெசேஜ் நீ கொடுத்துக்கலாம். இன் கேஸ் இஃப் யூ ரெக்வயர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் failed or registration link not registration link test அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை கரெக்டா ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ரன் ஆகும். ஸோ டெஸ்ட் என்ஜின் டெஸ்ட் அப்படின்னும் போது என்ன ஓகே ரைட். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து எரர் காட்டுதா உனக்கு? ஓகேவா? ஹார்ட் அசெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இது வந்து இந்த பக்கம் கொடுக்கணும், சாஃப்ட் அசெட்டை பொறுத்த வரைக்கும் இதை முடிச்சதுக்கு அப்புறம் கொடுக்கணும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோ, ஹார்ட் அசெட்டுக்கும் சாஃப்ட் அசெட்டுக்கும் டிஃபரெண்ட். எந்த லைன்ல உனக்கு வந்து எரர் வருதோ அந்த லைனுக்கு அப்புறமேட்டு அந்த மெசேஜ் நீ கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அப்ப நீ ரன் பண்ண அப்படின்னா உனக்கு வந்து தெளிவா தெரியும், ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் டெஸ்ட்ல எனக்கு இந்த இடத்துல எனக்கு எரர் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டேட்டாலாம் பாஸ் ஆயிருச்சு, டிரைவரும் எனக்கு குவிட் ஆயிடும், ஆனா மெத்தட் வந்து ஃபெயில்னு வந்திருக்கும். இப்போ நான் அதை எடுத்து பார்க்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா எனக்கு என்ன சொல்லுது பாருங்க, இப்ப அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்ன்றது எனக்கு ஃபெயில் ஆயிருக்கு. புரியுதா? சோ ஹார்ட் அசெட்டுக்கு அந்த ஸ்ட்ரிங்கோட பாராமீட்டரை முதல்ல தரணும், சாஃப்ட் அசெட்டுக்கு அந்த ஸ்ட்ரிங்கோட பாராமீட்டரை டெஸ்ட் எழுதினதுக்கு அப்புறமேட்டு கொடுக்கணும். புரியுதா? எல்லாருக்குமே விளங்குச்சா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு? இப்ப வரைக்கும் நான் நடந்தது யாருன்னா டவுட் இருக்கா? Does anyone have any doubt? யாருக்காச்சும் ஏதாச்சும் சந்தேகங்கள்? இப்ப இந்த டேட்டாவை நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா டேட்டா ட்ரிவன் ஃப்ரேம்வொர்க்கை வச்சு எக்ஸல்ல இருந்து ஒரு டேட்டாவை எடுத்து கூட நீ என்ன பண்ணலாம், அந்த இடத்துல பாஸ் பண்ணலாம். இட்ஸ் அப் டு யுவர் டிசிஷன். உன்னோட ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன ஃப்ரேம்வொர்க்லாம் யூஸ் பண்ண போறன்றது உங்ககிட்ட தான் இருக்கு. நிறைய ஃப்ரேம்வொர்க்கை வச்சு நீ கொடுத்த அப்படின்னா உன்னோட ப்ரோக்ராமோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து பெரிய டிஸ்டார்ஷன் இருக்காது. ஓகே, ஸோ தட்ஸ் வாட் ஐ சஜஸ்ட் யூ டு டூ. ஓகே, ஸோ ஃபார் யுவர் பெனிஃபிஷியல் ஐ வுட் லைக் டு ஷோ ஒன் பிளேஸ். ஸோ எல்லாருக்குமே இது என்னன்றது தெரியும் இல்லையா? ஸோ இந்த சர்வர் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. It's better that ஸோ நீங்க வந்து இந்த மாடியூல்குள்ள தானே போவீங்க. ஸோ இதுல நல்லா ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் என்ஜி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். நேத்தே காட்டின இல்லையா, இதை ஞாபகம் இருக்குல்ல? டெஸ்ட் என்ஜினா என்ன, அதோட அட்வான்டேஜ் நீங்க எழுதுனது தான். அதை இன்ஸ்டாலேஷன் பண்றது எப்படி, எப்படி அந்த பெர்ஸ்பெக்டிவை சேஞ்ச் பண்றோம், டெஸ்ட் என்ஜி கிளாஸ் எப்படி கிரியேட் பண்றோம், அதுல இருக்கிற அனோட்டேஷன் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றோம், ப்ரௌசர் எப்படி லான்ச் பண்றோம், அந்த வெப்சைட்டை வந்து டிரைவர் மூலமா எப்படி யூஸ் பண்றோம், இது ஃபுல்லாவே நம்ம முடிச்சிட்டோமா? கரெக்டா? சோ இதுல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி எப்படிலாம் பண்ண போறோம் அப்படிங்கற டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் உனக்கு இருக்கும் இதுல. ஓகேவா? சோ நீ கோ த்ரூ பண்ணி பார்த்த அப்படின்னா உனக்கே தெளிவா தெரியும். ஒன்னு. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் என்ஜி அனோட்டேஷனோட ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுல நம்ம இன்னைக்கே வந்து 3 ஆட்ரிபியூட் பார்த்துட்டோம். ப்ரையாரிட்டி, எனேபிள்ட், அப்புறம் இன்னொன்னு இன்வோகேஷன் கவுண்ட். எஸ், இன்வோகேஷன் கவுண்ட் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட். அதுல இதுல எங்கேயுமே மென்ஷன் ஆகல, பட் யூ ஷுட் நோ aware of it. ஓகே, எனேபிள் பதிலா இன்னொரு பாராமீட்டர் என்ன யூஸ் பண்ணலாம் ஆட்ரிபியூட் இல்லாம அனோட்டேஷனா? இக்னோர். வெரி குட். இக்னோர்ன்றதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? அதை வச்சும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம். ஓகேவா? லோட் ஆயிட்டு இருக்கு, ஒரு நிமிஷம் இருங்க. ரொம்ப ஸ்லோவா இருக்கு இந்த சைட் இப்போதைக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 2ன்னு ஒன்று இருக்கா, அந்த பார்ட் 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் கான்செப்ட்ல நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா?
ஸோ இப்போ வரைக்கும் அந்த ரெண்டுத்தையும் சேர்த்தபடி நான் இன்னைக்கே முடிச்சிருக்கேன். இப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, உனக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கா? எல்லாருக்கும் செப்பரேட்டா ஒரு வெப்சைட் இருக்குல்ல, அந்த வெப்சைட்டுக்கு டெஸ்ட்என்ஜியோடைய இன்டெகிரேட் பண்ணிட்டு டெஸ்ட் ரிப்போர்ட்டை நீ ஜென்ரேட் பண்ணி பார்க்கணும். எத்தனை டெஸ்ட் கேஸ் நீ எழுதுறியோ. எவ்ரிஒன் கிளியர்? இஸ் தேர் எனி queries at your end? யாருக்காச்சும் ஏதாவது சந்தேகங்கள்? ஓகே ரைட். என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? feedbacks. Yes. So as of now, I'll attach that feedback form link in our chat box. Everyone need to fill that feedback form. ஏன்னா நேற்று நான் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 30 பேர் அட்டன் பண்ண 25 பேர் தான் பண்றீங்க. மீதி 5 பேர் என்ன பண்றீங்கன்னு தெரியல. ஓகே, எல்லாருமே ஃபீட்பேக் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணணும். அண்ட் தென் இதுல நல்லா கவனிச்சு பாருங்க, இது என்னது? இது assertions. இது உள்ள நீ லாகின் பண்ணி பார்த்தாலும் அந்த கான்செப்டையும் நான் உனக்கு சேர்த்தே முடிச்சிருப்பேன். அசெஷன் இன் டெஸ்ட்என்ஜி என்ன? டைப்ஸ் ஆஃப் அசெஷன்ல வந்து 2 அசெஷன், ஒன்று ஹார்ட் அசெஷன், இன்னொன்று வந்து சாஃப்ட் அசெஷன். இது இருக்கு இல்லையா? இதான் அந்த ஹார்ட் அசெட் எப்படி யூஸ் ஆகுது, சாஃப்ட் அசெட் எப்படி யூஸ் ஆகுதுங்கிறதையும் நான் இன்னைக்கு சொல்லியிருப்பேன். சாஃப்ட் அசெட் நீ யூஸ் பண்ற அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, லாஸ்ட்ல அந்த டெஸ்ட் கேஸோடைய மெத்தட்ல கடைசி ஒரு வார்த்தை என்ன இருக்கணும்? Asset all. எஸ், அங்க நீங்க நினைக்கிற மாதிரி வந்து விண்ணை தாண்டி வர படத்துல வர மாதிரி கணேஷ்ன்ற ஜெஸ்ஸின்னு சொல்லுற மாதிரி சாஃப்ட் அசெட்டுக்கு கீழே நம்மளுக்கு ஒரு மெத்தடு எஸ் டாட் அசெட் ஆல்னு இருக்கணும். அது இருந்தா மட்டும்தான் அந்த சாஃப்ட் அசெட் தெளிவா கொடுப்பாரு. இங்க பாருங்க, இவங்க ஒரு தடவையும் சாஃப்ட் அசெட் டாட்னு கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? அதுக்கு நீ சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை எஸ்ன்னு வச்சு கூட கூப்பிட்டுக்கோ. ஓகேவா? ஸோ ரொம்ப பெருசாலாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உனக்கு கிளாரிட்டி இருந்தா போதும். அதுதான் நம்மளும் இங்க யூஸ் பண்ணிருக்கோம். புரியுதா? ஸோ ஐ வில் அப்டேட் இன் அவர் LMS regarding the task which you need to perform regarding the test-ng. ஓகேவா? இதுக்கான சப்மிஷன் நான் கொஞ்சம் டிலேவே வைக்கிறேன், ரொம்ப சீக்கிரமா நீ முடிக்கணும் அவசியம் இல்லை. பட் யூ நீட் டு பி அச்சீவ் இன் யுவர் ப்ராப்ளம் ஆர் இன் யுவர் ப்ராஜெக்ட். ஓகேவா? எஸ், சொல்லுங்க மேம். சார், POMல ஒரு வெப்பேஜ்க்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண சொன்னீங்களா சார்? அந்த கிளாஸுக்கு கீழேயே இந்த அனோட்டேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டெஸ்ட் கேஸ் பண்ண முடியுமா, இல்ல தனியா தான் இப்ப NG டெஸ்ட் கிளாஸ் கிரியேட் பண்ண மாதிரி அதுக்கு கீழே தான் பண்ண முடியுமா, இல்ல அந்த வெப்பேஜோட கிளாஸுக்கு கீழே பண்ணலாமா சார்? அந்த வெப்பேஜோட கிளாஸ்க்குள்ளே நீங்க பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். இப்போ நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு நான் யூஸ் பண்ண இல்லையா, இந்த இடத்துக்குள்ளேயே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா @test நான் இங்கே கூட கூப்பிட்டுக்கலாம். இங்கே கூப்பிட்டே என்னால் பண்ண முடியும். நோ ப்ராப்ளம், ஐ கேன் டூ பப்ளிக் வாய்டு ஏ அப்படின்னு கூட வச்சுட்டு நான் கொடுக்கலாம். நோ ப்ராப்ளம் அட் ஆல், ஐ கேன் டூ. சொல்லுங்கள் அரவிந்த் சார். சார், பட் ரிப்போர்ட் வந்து டிஃபரெண்டா ஜெனரேட் ஆகுமா சார்? ரிப்போர்ட் டிஃபரெண்ட் எல்லாம் ஜென்ரேட் ஆகுது. ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை டெஸ்ட் இருந்ததோ அதுதான் ரிப்போர்ட்டா ஜென்ரேட் ஆகும். அது எந்த லொகேஷன்ல வந்தோ அதுதான் ஜென்ரேட் ஆகும். இப்போ நான் இந்த இடத்துல கூட நான் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரன் ஆஸ்ன்னு கொடுத்து நான் டெஸ்ட்டை ரன் பண்ணேன் அப்படின்னா எதுவுமே ரன் ஆகாது. ஏன்னா நான் எதுவுமே சொல்லலை, வெப் டிரைவரையும் ஆக்சஸ் பண்ண சொல்லலை. ஸோ அதனால சிம்பிளா என்ன பண்ணிருக்கு, இது மட்டும் ஜென்ரேட் ஆயிருக்கு. இன்கேஸ் நான் அந்த டெஸ்ட் அவுட்புட்ல இருக்கிற அந்த ரிப்போர்ட்ல போய் பார்த்தேன் அப்படின்னா நல்லா பாருங்க, ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் சிஸ்டம் எடிட்டர்ல நான் ஓப்பன் பண்றேன் அப்படின்னா ஒரே ஒரு டெஸ்ட், ஒரு மெத்தட், அந்த மெத்தட் பாஸ், முடிஞ்சு போச்சு. அதுல எதுவுமே இல்லை. Okay, I can do. But if you are keeping like this, then what is the purpose of keeping this variable as a private to access in a same class? இதை நான் வந்து யாருக்குமே தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் POM ஃப்ரேம்வொர்க்ல செப்பரேட்டா வச்சு மெத்தட் மூலியமா கால் பண்ணுன்னு சொன்னேன். கரெக்டா? அப்ப நான் இங்கே கொடுக்கறது மூலியமா